உண்மை பழி தியாக பழி உறவில் இணைவோ அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திடு உண்மை பழி தியாக பழி உறவில் இணைவோ சுமை நீங்கி இங்கு சுகத்தான கூடுவோ இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து இணைந்து வாருங்கள் மகிழ்ந்து கூடுங்கள் இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள் இணைந்து வாருங்கள் மகிழ்ந்து கூடுங்கள் இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள் மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் ஆயர்களே வருக ஆயர்களே வருக இறையருள் வழங்கிட வருகவென்றழைத்தோம் ஆயர்களே வருக ஆயர்களே வருக. இறையரசு நாள்தோறும் செழித்தோங்கிட இறைவனின் இறைவனின் துணை தினம் வேண்டுவோம் இறையரசு நாள்தோறும் செழித்தோங்கிட இறைவனில் இறைவனின் துணை தினம் வேண்டுவோம் அன்பில் நாம் இணைந்து குடும்பமாக வளர்வோம் அகிலமெங்கும் இறைவனின் சாட்சியாக வாழ்வோம் ஆறுதல் வழங்கிடும் அன்பரேசு பாதத்தை இணைந்து வாருங்கள் மகிழ்ந்து கூடுங்கள் இறைவன் பலியை கலந்திட விரைந்து வாருங்கள் இணைந்து வாருங்கள் மகிழ்ந்து கூடுங்கள் இறைவன் பலியை கலந்திட விரைந்து வாருங்கள் 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 இறைக்குலமே வாருங்கள் வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள் 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 இறைக்குலமே வாருங்கள் வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித தோமாவின் திருவிழாவை சிறப்பிக்க கூடி வந்திருக்கும் நாம் அகில உலக திரு அவையோடு இணைந்து புனிதர்கள் பேதுரு பவுல் திருத்தூதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அத்துடன் நமது உயர் மறை மாவட்டத்தில் துணை ஆயராக பணியாற்றி தற்போது தர்மபுரி மறை மாவட்டத்தின் ஆயராக பணியாற்றும் மேதகு லாரன்ஸ் பயஸ் துரைராஜ் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு செய்து கொண்டாடும் வெள்ளி விழா திருவெளியாகவும் இத்திருவெளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இம்மாபெரும் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கின்றோம். திருத்தூதர்களைப் போலவும் இன்றைய வெள்ளி விழா நாயகரைப் போலவும் இறை பணிக்கு அர்ப்பணிக்க அநேகர் முன்வர வேண்டும் என்றும் மறைபணி ஆற்றுவோர் அனைவரின் நலனுக்காகவும் புனித தோமா மற்றும் திருத்தூதர்கள் பேதுரு பவுல் வழியாக இறைவனை இறைஞ்சுவோமாக. இயேசுவில் அன்புக்குரிய பேராயரே, ஆயர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இறை மக்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு
இந்த வழிபாட்டுக்கு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அன்போடு கூட அழைக்கின்றேன். தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த
இப்பெருவிழாவிலே எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடம் இருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைப்பிடிக்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். புனித தோமா மற்றும் புனிதர்கள் பேதுரு, பவுல் போன்ற திருத்தூதர்களின் வாழ்விற்கும் பணிகளுக்கும் உத்வேகமாய் இருந்தது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியும் இறை வார்த்தைகளுமே. திருத்தூதர்களைப் போல இன்றைக்கும் பல சவால்களை சந்திக்கும் நமது சாட்சிய வாழ்வில் இறைவனின் கரம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பதை இன்றைய வாசகங்கள் வெளிப்படுத்துகின்றன. கடவுள் வாக்கு தவறாதவர். அவர் வழியில் நடப்போருக்கு தாம் வாக்களித்ததை நிச்சயம் தருவார் என்னும் நம்பிக்கையோடு கவனமுடன் இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சியை அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர்கள் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறை காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர்கள் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பாராத எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். நீண்ட பசும்புல் தரை சேர்ப்பார். குளிர் நீர் நிலைக்கினை அவர் நடத்தி செல்வார். ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். ஆன்ம வாழ்வில் உயிர் தந்திடுவார். அறநெறி தனிலே ஒழுக செய்வார். ஆன்ம வாழ்வில் உயிர் தந்திடுவார். அறநெறி தனிலே ஒழுக செய்வார். நானிருள் சூழில் பள்ளத்தாக்கில் நானிருள் சூழும் பள்ளத்தாக்கில் நடக்கலாலும் பயமே இல்லை. ஏனெனில் என்னுடன் நீர் இருக்கின்றீர். என்னை நீர் கோலம் கழியும் தேற்றும். ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். A reading from the second letter of St. Paul to Timothy. Beloved, I am already being poured out as a drink offering, and the time of my departure has come. I have fought the good fight. I have finished the race. I have kept the faith. Henceforth, there is laid up for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will award to me on that day, and not only to me, but also to all who have loved his appearing. But the Lord stood by me and strengthened me, so that through me the message might be fully proclaimed, and all the Gentiles might hear it. So I was rescued from the lion's mouth. The Lord will rescue me from every evil deed and bring me safely into his heavenly kingdom. To him be the glory forever and ever. Amen. The word of the Lord. Thanks be to God. Hallelujah.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மீதும் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, முன்னுரையிலே நாம் கேட்டது போல இன்று முப்பெரும் விழாவை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இந்திய மண்ணில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைத்து அவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை நம்முடைய முன்னோர்களுக்கு அறிவித்து விசுவாசத்தின் வித்துக்களை இந்த மண்ணிலே விதைத்து இரத்த சாட்சியாய் மரித்த நம்முடைய பாதுகாவலர் புனித தோமாவுடைய ஆண்டு பெருவிழாவை இன்றைக்கு நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். அதுபோலவே திரு அவையின் தலைவராக ஆண்டவர் இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தூதர் பேதுருவையும் தலை சிறந்த நற்செய்தி பணியாளரான திருத்தூதர் பவுலையும் இன்றைக்கு அகில உலக திரு அவையோடு இணைந்து நாமும் கொண்டாடுகின்றோம். இந்த நல்ல வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய மண்ணின் மைந்தர் மேதகு லாரன்ஸ் பாயஸ் துரைராஜ் அவர்கள் தன்னுடைய ஆயர் பணியில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்வதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக நாம் ஒரு குடும்பமாய் இங்கே கூடி வந்திருக்கிறோம். தலைமை பணி என்பது, தலைமை பொறுப்பு என்பது
எவ்வளவு சவால் மிகுந்தது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த தலைமை பொறுப்பை இந்த 25 ஆண்டுகளாக பிரமாணிக்கத்துடன், ஆர்வத்துடன், அர்ப்பணத்துடன் நிறைவேற்றி இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி கூற இங்கே வந்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம், இறைவனை வாழ்த்தி போற்றுகிறோம். இந்த மறை மாவட்டத்தில் முதன்மை குருவாகவும் துணை ஆயராகவும் பரிபாலகராகவும் 13 ஆண்டுகள் நம்முடைய ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் இங்கே பணி செய்திருக்கிறார்கள். அந்த 13 ஆண்டுகளில் எத்தனை பேரை அவர் தொட்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்வை தொட்டிருக்கிறார்கள். எத்தனை பேருடைய இதயத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி வித்துக்களை விதைத்திருக்கிறார்கள். எத்தனை பேரை ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக, நல்ல சீடர்களாக வாழ ஊக்குவித்திருக்கிறார்கள் என்பதனை எண்ணி நாம் இன்றைக்கு இறைவனுக்கு நன்றி கூற அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான வேளையில், இந்த புனிதமான வேளையில் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இன்றைய நற்செய்தியை இந்த வெள்ளி விழாவுக்காகவே நான் தேர்ந்து கொண்டேன். அன்புக்குரியவர்களே, திரு அவையின் தலைவராக பேதுருவை ஆண்டவர் இயேசு தேர்ந்து கொள்ளுகிறார். அப்படி அவரை தேர்ந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கின்ற ஒரே தகுதி அன்பு. நீ என்னை அன்பு செய்கிறாயா? அன்பு என்பது மட்டும்தான் ஒரு தலைவனுக்கு தகுதியாகின்றது என்பதை ஆண்டவர் இங்கே அழுத்தம் திருத்தமாய் குறிப்பிடுகிறார். இந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது? மக்களை அன்போடும் பரிவோடும் அக்கறையோடும் பராமரித்துக் கொள்வதில், பேணி வளர்ப்பதில், வழிகாட்டுவதில் இந்த அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, அதைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்திட்டார். நல்ல ஆயனாக தன்னை அவர் அடையாளம் காட்டி ஏழை எளிய மக்களை தேடி சென்று அவர்களுடைய வாழ்வை உயர்த்தி அவர்கள் மனிதர்களாக, மாண்புடையவர்களாக தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்தார். அப்படி தான் அன்பு செய்த இந்த மக்கள், இவர்களை நான் திக்கற்றவர்களாக விடலாகாது, இவர்களை என்னைப் போல் அன்புடைய ஒருவரிடம் நான் விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பேதுருவிடம் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்ற கேள்வியை கேட்டு தன்னுடைய மக்களை, திரு அவையினுடைய மக்களை அவர் பேதுருவினுடைய கரங்களிலே ஒப்புவிக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு தலைவனுடைய தலையாய குணம், ஒரு ஆயருடைய தலையாய குணம் அன்போடும் கனிவோடும் அக்கறையோடும் மக்களை வழிநடத்துவது. அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் கனிவோடும் எங்கெல்லாம் பணி செய்தாரோ அங்கிருந்த மக்களை அவர் வழிநடத்தி இருக்கிறார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அவரை அறிந்தவர்கள் எளிமையும்
இனிமையும் அன்பும் அவரது அடையாளம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இப்படி தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட மக்களை நேசித்து அந்த மக்களுக்காக முழுமையான பணி செய்கின்ற ஒரு நல்ல ஆயராக, அக்கறையுடன் அவர்களை வழிநடத்துகின்ற ஒரு நல்ல தலைவராக இந்த 25 ஆண்டுகளாக நம்முடைய ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு ஆயர் எல்லா ஆடுகளின் மேலும் தான் கவனம் செலுத்த வேண்டும், உண்மை. ஆனாலும் தனி கவனம் என்று வருகிற பொழுது நலிந்த ஆடுகள், நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஆடுகள், அவைகளின் மீது தான் தனியான கவனம் செலுத்தி தனியான அக்கறை காட்டி அந்த ஆடுகளை வாழ வைத்தாக வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த சமுதாயத்தில் நலிந்து கிடக்கிறவர்கள், ஏழைகள், எளியவர்கள், சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள், இவர்கள் வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவர் தான் ஒரு மெய்யான ஆயர், உண்மையான தலைவர். அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் ஏழை எளிய மக்கள் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டவர் என்பதை பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், நானும் கண்கூடாக அனுபவித்திருக்கிறேன். ஆகவே இப்படி ஏழைகள் மீது, எளியவர்கள் மீது, சமுதாயத்தில் நலிந்து கிடக்கவர்கள் மீது தனிப்பட்ட அக்கறை காட்டி அவர்களை வாழ வைக்கின்ற போது அவர் நல்லாயனாகிய கிறிஸ்துவையே அவருடைய பாதச்சுவடுகளில் நடந்து செல்ல வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்று முயன்றிருக்கிறார் என்று சொல்லுவதில் நாம் எந்தவித தயக்கமும் காட்டவில்லை. அன்புக்குரியவர்களே, இப்படி அன்போடும் அக்கறையோடும் தன்னுடைய மக்களை வழி நடத்தி சென்று, இன்னும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மீது தனி கவனம் செலுத்தி அவர்களை வாழ வைக்கின்ற பணிகளை செய்து, இன்னும் அதிகமாய் ஒரு தலைவருக்குரிய பண்பை அவர் தன்னிடத்தில் கொண்டிருக்கிறார் என்றால் அது அர்ப்பண உணர்வு. ஒரு நல்ல ஆயர் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னை கொடுக்கின்றார், தன் உயிரையும் கொடுக்கின்றார் என்பது நற்செய்தி நமக்கு சொல்லுகிற செய்தி. ஆகவே நம்முடைய ஆயர் அவர்கள் உண்மையாகவே மக்களுக்காக தன்னை அர்ப்பணம் செய்கின்ற ஒரு உயர்ந்த பண்பை கொண்டிருந்தார். இந்த 25 ஆண்டுகளிலே பல்வேறு நிலைகளில் இந்த அர்ப்பணம் வெளிப்பட்டது என்று நான் சொல்லுவேன். அவர் கொடுப்பவராகத்தான் பிறருக்கு தன்னை அடையாளம் காட்டினார். தனக்கு இருந்ததை கொடுத்தார், தன்னுடைய நேரத்தை கொடுத்தார், மற்றவர்களுக்கு மகிழ்வை கொடுத்தார், மற்றவர்களுக்கு தன்னிடமிருந்த ஞானத்தை கொடுத்தார். அவர்கள் வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்பதற்காக நல்ல அறிவுரைகளை கொடுத்தார். இப்படி கொடுத்து கொண்டே இருந்த அவர் தன்னையும் பல்வேறு நிலைகளிலே கொடுத்து அர்ப்பணம் செய்து தன்னுடைய ஆயர்த்துவ வாழ்வை அர்த்தப்படுத்தி கொண்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இறுதியாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பவுல் அவருடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது ஒரு உன்னதமான நற்செய்தி பணியாளர், தலைமை நற்செய்தி பணியாளர் என்று நாம் சொன்னால் கூட அது அவருக்கு பொருந்தும். நற்செய்தி அறிவிப்பதை தன்னுடைய வாழ்வின் நோக்கமாக, தன்னுடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டிருந்தவர் புனித பேதுரு. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரத்தில் 16ஆம் இறைவசனத்தில் இப்படி குறிப்பிடுகிறார்
பவுல். நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு கேடு, ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நற்செய்தி பணி என்பது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை, தனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு. அதிலும் சிறப்பாக புற இனத்து மக்களுக்கு நற்செய்தி எடுத்து சொல்லுவது, ஆண்டவருடைய எல்லையில்லாத அன்பை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளச் செய்வது, இது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை என்பதை உணர்ந்து திருத்தூதர் பவுல் நற்செய்தி பணியாளனாக அந்த பணியிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டார். நம்முடைய ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களும் ஒரு நல்ல நற்செய்தி பணியாளர் என்று கூறுவதில் எந்த விதத்திலும் தவறு இருக்காது. எப்பொழுதெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி திருப்பலிகள், மறையுரைகள் மூலமாகவும் வகுப்புகள் மூலமாகவும் இன்னும் செமினார்ஸ், கருத்தரங்குகள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் ஆண்டவருடைய வாழ்வு தரும் நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கின்ற அந்த உன்னதமான பணியை இந்த 25 ஆண்டுகளாக அவர் செய்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் வார்த்தைகளால் மட்டும் செய்யப்படுகிற பணி அல்ல. நற்செய்தி அறிவிப்பு வாழ்க்கையாலும் செய்யப்படுகிற ஒரு பணி. ஆகவே நம்முடைய ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் வார்த்தையால் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையாலும் ஒரு நற்செய்தியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இன்னும் பல ஆண்டுகள் அவர் திரு அவையில் நற்பணி செய்ய வேண்டும். அவரது பணியால் இன்னும் ஏராளமான மக்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசுவிடம் வர வேண்டும், அவர்களுடைய வாழ்வில் வெளிச்சம் பிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவருக்காக உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்றாய் கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. இறைவா, அகில உலக திரு அவை ஆட்சி புரியும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஏனைய பேராயர்கள், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் தங்கள் முன்னோடிகளான புனித பேதுரு, பவுலைப் போல திரு அவையின் வளர்ச்சிக்காக நற்செய்தியின் பரவலாக்க அயராது உழைக்கும் திரு அவையின் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றின் உறைவிடங்களாக திகழவும், அனைத்துலக திரு அவையின் அமைதி நிலவவும், வேறுபாடுகள் களையப்பட்டு அனைவரும் ஒருமித்து வாழ்ந்திட தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றான இறைவா, உமது இறையாட்சி பணிக்காக நீர் தேர்ந்து கொண்டு இன்று தனது ஆயர் திருநிலைப்பாட்டின் 25 ஆண்டுகளை
நிறைவு செய்து வெள்ளி விழா நாயகராக திகழும் எங்கள் பாசத்திற்குரிய ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் துரைராஜ் அவர்களை நிறைவாய் ஆசிர்வதியும். இந்நாள் வரை அவரை புனித பேதுரு பவுலை போல் தனது அழைப்பில் உறுதியாக நிலைத்திருக்க செய்து பணியாற்றிய அனைத்து இடங்களிலும் செம்மையாக செயல்படவும் இன்று அவர் பணி செய்யும் மறை மாவட்டத்தை திறம்பட நிர்வாகிக்கும் ஆற்றலை அளித்ததற்காக உமக்கு நன்றி. இனி வரும் நாட்களிலும் அவர் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்துடன் மேலும் மேலும் தனது பணியை சீரும் சிறப்புற ஆற்றி நல்லதொரு ஆயனாக திகழ்ந்திட வேண்டிய ஆற்றலையும் ஞானத்தையும் அருளிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, இன்று வெள்ளி விழா காணும் மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களின் தற்போதைய பணித்தலமான தர்மபுரி மறை மாவட்டத்தை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அங்குள்ள கத்தோலிக்கர்கள் தங்கள் விசுவாசத்தில் வேரூன்றி நிலைத்திருந்து சாட்சியாய் வாழ்வு வாழவும் மறை மாவட்டத்தின் சார்பாக நடைபெறும் இறை பணிகள் சமூக பணிகள் வெற்றி பெறவும் மறை மாவட்ட எல்லைக்கு உட்பட்டு வாழும் அனைத்து இன மொழி சாதி சமய சேர்ந்தவர்கள் சமய நல்லிணக்கத்திலும் சமுதாய ஒற்றுமையிலும் வாழ்ந்திடவும் மக்களின் தொழில் வாழ்வாதாரம் பெருகவும் அப்பகுதி ஒரு அமைதி பூங்காவாக திகழவும் மக்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும் ஆயர் அவர்கள் மறை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக முன்னெடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும் அருளிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். O Lord God and King of peace, graciously hear our prayers for peace on earth. Today, our world stands torn and fragmented due to war and violence. May those in authority act with compassion to end violence and war, and let peace, democracy, and security prevail all over. Also, we pray to you, Lord, to you look with compassion on those families affected, dislocated, and separated due to wars and violence, suffering as migrants elsewhere. Lord, please bring an end to all trauma and hurt. Let us all become agents of peace and forgiveness, bridging the gap in between. For this we pray to you, O Lord. Lord, hear our prayer. O King of kings, Lord of lords of the universe, we pray for all the political leaders of the nation and those involved in public service. May they serve the people without selfish motives, give genuine care and concern to their subjects. Inspire them to speak only for the good common, grant them the needed wisdom and intellect to govern with prudence and diligence. May they become instruments of your peace, justice, and harmony in their respective nations. As the Son of Man came not to be served, but to serve and give his life a ransom for many. May the leaders of our nations walk in the path of Jesus in serving their people. For this we pray to you, Lord. Lord, hear our prayer. ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியிலே நம்பிக்கை கொள்ளாமல்
உமது இரக்கத்தையே முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். 25 ஆண்டுகள் திரு அவையில் ஆயராய் திருப்பொழிவு பெற்று ஆண்டவரின் மக்களை வழிநடத்தி ஆசீர் பெற்று தந்த நமது மண்ணின் ஆயர் லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி கூறி காணிக்கை செலுத்துகிறார்கள் நம் உயர் மறை மாவட்டத்தின் பொதுநிலையினர் அமைப்புகள். ஏழை எளிய மக்களுக்கு அளவு பார்க்காமல் உதவி செய்யும் ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களின் வழியாக இன்னும் அதிகமான உதவிகளும் ஆசீரும் ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 25 அடையாள காணிக்கைகளை ஆண்டவன் பாதம் கொண்டு வருகிறார்கள் நமது பொதுநிலையினர் அமைப்பின் பிரதிநிதிகள். கடவுளுக்கு நன்றி செலுத்தி காணிக்கை பாடலில் இணைவோம். பீடத்திலே தியாகமாகுமே உன் பாதையிலே பயணமாகுமே உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே வாழ்ந்திடுவே நான் வாழ்ந்திடுவே அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுமே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அழைக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள் எல்லாம் உங்கள் பணிக்கென அர்ப்பணிக்கின்றேன் அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுமே அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு
ஒப்பு கொடுக்கும் பழி பொருட்களோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவிழாப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கை அறிக்கையிடுவதிலே முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ராயலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கி உள்ளார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி என்றும் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம்.
ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்காக்குவாராக. இவ்வாறுமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகி புனித தோமா, மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, தன்னுடைய வெள்ளி விழாவை கொண்டாடும் ஆயர் லாரன்ஸ் பயஸ் மற்றும் ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு ஊந்தோடலாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி.
இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வாழ்வுதரும் அப்பமதை வழங்கிடுமே, வானின்று இறங்கியும் ஆண்டவரே. வாழ்வுதரும் அப்பமதை வழங்கிடுமே, வானின்று இறங்கியும் ஆண்டவரே. இவ்வுணவை எமக்கின்று தாருமையா, என்றென்றும் என் குறைகள் தீருமையா. பசியின்றி நாம் இருப்போம் காலமெல்லாம், வேண்டுகிறோம் உம்மை இறஞ்சுகிறோமே, வேண்டுகிறோம் உம்மை இறஞ்சுகிறோமே. வாழ்வு தரும் அப்பமதை வழங்கிடுமே, வானின்று இறங்கியும் ஆண்டவரே. வாழ்வு தரும் அப்பமதை வழங்கிடுமே, வானின்று இறங்கியும் ஆண்டவரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திரு உணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையிலே வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. எளியோரில் கிறிஸ்துவை கண்டு வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சீடரி தூமையை புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. இயேசுவின் சீடரி தூமையை புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி வந்தோம். உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி
வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றுகிறோம். வரமே